ஆனால் இங்கே நீங்கள் கடன் வாங்கியே ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த வளர்ச்சி திட்டமும் பெருசாக இல்லை, ஆனால் வளர்ச்சி திட்டன்ற பேரில் கடனை வாங்கி அந்த கடன்லேயே ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. 9 லட்சம் கோடி ஒவ்வொருத்தன் தலைமையிலையும் வச்சுருக்கீங்க. இந்த பக்கம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் 10,000 ரூபா கொடுக்குறீங்க. கரண்ட்டு, வெல்த் டேக்ஸு, ஹவுஸ் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அது இதுன்ட்டுன்னு. பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக இன்னொரு விஷயத்தை எடுத்து வச்சார். என்ன எடுத்து வச்சார்னா, தமிழகம் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்தோட சிறந்தது எல்லா விஷயத்துலையும், ஆனால் 3 விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கு. மக்களுக்காக தானே விஜய் அரசியலுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு முடிச்சா நாளையோட போயிடுச்சா? நாளைக்கு எதுவும் இல்லையா? நாளைக்கு பேசுவார், நாளைக்கு பேசுவார், பேசிட்டு போவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் மீடியாக்காரங்க இதை தான் பேசணும். நீங்கள் யாருங்க சார் டைரக்ட் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? இப்போ நீங்கள் இந்த கேள்வி தான் கேட்கணும், அவங்களை கேட்கட்டுமா? நீங்கள் ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்கு இந்த கேள்வி கேளுங்க, ஏற்றுப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அதற்கான நேரமாக என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க அசிங்கமாக அப்படின்றாரு. நியாயமாக என்ன பண்ணியிருக்கோம்? தினத்துக்கு கல்வித்துறை அமைச்சரோ துணை முதலமைச்சரோ மோடியை போய் பார்த்துருக்கணும். உங்கள் இதில் இருக்கிற இந்த கல்வி அமைச்சர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வரணும். 40 பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு சார் வச்சுருக்கீங்க? ஹேஷ்டேக் போடுவா உட்காந்துக்கிட்டு கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் போட்டுக்கோ. யாரோ ஒருத்தர் போட்டுங்க. அப்போ மக்கள் தான் போடுறான். மக்கள் 2 பேரும் வேணான்ற தெளிவுபடுத்துகிறான். இங்கே தெரியுது, யாரும் கேட்கலையே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் சொல்ல நாளைக்கு நான் 6 மணிக்கு போடுறேன், யாருக்கு ஜாஸ்தி போது பார்க்கலாமா அப்படின்னு. என்னங்க இருக்குது? தலைவன் பேசுகிற பேச்சு மாதிரி அங்கே இருக்குது. ஒரு படித்தவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு வார்த்தை கொடுத்தான்னா சாகிற வரைக்கும் காப்பாற்றுறவன் தான் உண்மையான தலைவன். சும்மா வந்து மீடியாவை பார்த்த உடனே ஸ்டண்ட் அடிக்கிறவன் தலைவன் கிடையாது. முதல்ல அவர் சொன்னார் இல்லையா, வாட் யூ சே வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ்னு. அப்போ அவர் சொன்னதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம். நம்ம சொல்லலை, அவராக தான் சொல்லிக்கிட்டார். திமுக ஆட்சியிலேருந்து எடுக்கும் முறை காலில் காலனி அணிய மாட்டேன். காலனியில் தான் அணிஞ்சிட்டு இருக்கிறாரு. ரவுண்டு கட்டி போட்டு அடிச்சிருக்கிறானுங்க. பார்த்தீங்களா நீங்கள்? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். மதிப்புக்குரிய வணக்கம் குகன். தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழாவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. என் தலைவரை பார்த்து நீங்க நடிகர், அவர் வந்து எப்படி மக்களுக்காக செயலாற்றுவார் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க தான் இப்போ எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கிறீங்க, அரசியல்வாதியாக இருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி கருதுறீங்க? ட்ரெஸ் கொண்டு சேர்த்து சொன்னார்ல, அதே ட்ரெஸ்ஸை தான் நீங்களும் போட்டுட்டு வரீங்க அப்படின்ட்டு. லைட்டர் வெயிட்டில் சொன்ன பாயிண்ட்டு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அதை வந்து தான் இன்றைக்கி பேசு பொருளாக பேச வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அவர் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து இதுதான் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்குது, எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கார் அப்படின்றதுக்கு. மேலை நாடுகளில் வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள், அதில் தான் ஊழல் நடக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கடன் வாங்கியே ஊழல் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த வளர்ச்சி திட்டமும் பெருசாக இல்லை, ஆனால் வளர்ச்சி திட்டன்ற பேரில் கடனை வாங்கி அந்த கடன்லேயே ஊழல் பண்ணிகிட்ருக்கீங்க. 9 லட்சம் கோடி ஒவ்வொருத்தன் தலைமையிலையும் வச்சுருக்கீங்க. இந்த பக்கம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் 10,000 ரூபா பிடுங்குறீங்க. கரண்ட்டு, வெல்த் டேக்ஸு, ஹவுஸ் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அது இதுன்ட்டுன்னு. இதுதான் வந்து பேசும் பொருளாக மாற்றப்பட வேண்டிய, சொல்லப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, அவர் எல்லாமே சொல்லும்போது அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும். ஒரு மேலை நாடுகள்லையும் ஊழல் இருக்குது, ஆனால் பொருளாதார வளர்ச்சியில் அங்கங்கே ஏதாவது இருக்கும். ஆனால் ஒரு கடன் வாங்கி அதில் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் அவர் எடுத்து வைக்கிற விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போமே, பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, அவர்களை வந்து இது பண்ணுறவங்க இருக்கான்னு வச்சுங்க, ஆதரவற்று அவர்களுக்கு சோறு கொடுக்குற ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா, அதில் கொடுக்குறவனுக்கு அந்த அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அதை தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். நம்மளே அதிர பாகாலத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு 2000 கோடி கொடுத்தா தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். அதுக்குள்ளே அரசியல் இருக்கா இல்லையான்றது வேறு டிபேட்டபிள் பாயிண்ட். ஓகே, ஆனால் அதுவும் கொடுக்காது தவறு தான். நம்ம அந்த பாயிண்டில் தான் பேசணும், சரிங்களா? அந்த பாயிண்டில் எடுத்தால் கூட அவர்கள் செய்யலை, அது தவறு. அந்த லெவலுக்கு நம்ம நிதி நிலைமை மோசமாக இருக்குன்ற சூழ்நிலை இருக்கும்போது அவர் எவ்வளோ தெளிவாக ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாருங்க. அதுதான் நான் பார்க்குறேன்.
பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜயை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. விஜய் வந்து ஒரு மாற்றத்தின் பிரதிநிதி, அவருடைய மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்து ஒரு மாற்றத்தை நமக்காக கொண்டு வருவார், நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாரு. அந்த மாற்றம் 2026 2031 2026 தான் இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் 26 தமிழ் பேசுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டுன்னு. அவர் கொஞ்சம் கணிப்பு கரெக்டாக இருக்கிற ஒரு வல்லுனர், ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். அவரோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் எங்கேயாவது மேடை ஏறி இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்க? இந்தியா ஃபுல்லாக எத்தனை கட்சிகளுக்கு அவர் வந்து வியூக அமைப்பாளராக இருந்திருக்காரு பார்த்துருக்கீங்க? போன தடவை திமுகவுக்கு இருந்தாரா? ஆமாம். டெல்லியில் இருந்தாரா? ஏன் மோடிக்கே இருந்தாரா 2014? யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த முறை ஏறி பேசுகிறார் அப்படின்னா யூ மஸ்ட் ஹவ் அனாலிசிஸ்ட். கணிச்சிருப்பார் 26 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போது அது விஜயால் இருக்கும், விஜயனாவால் இருக்க முடியும் அப்படின்றது. அந்த கணிப்போட வெளிப்பாடு தான் இது. அவரும் சொல்கிறாரு, நான் ஒரு பீகாரி, எம்எஸ் தோனி ஒரு பீகாரி தான், ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த ஃபேமஸும் அவருக்கு இருக்கிற அந்த ஆதரவும் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சு கொடுக்குறதுனால நீங்கள் அவ்வளோ ஆதரிக்கிறீங்க, அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார். ஒருவேளை நான் அவருக்கு ஜெயிச்சு கொடுத்துருவேன் 26, அப்போ நீங்கள் என்ன அவரோட நான் ஃபேமஸாக எனக்கு நீங்கள் ஆதரிக்கணுன்றதை சொல்லிட்டே போயிருக்காரு. அப்போ நான் தமிழ் பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்ட்டுருக்காரு. இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைன், எல்லார்கிட்டேருந்து வர ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இந்த மேடையே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருந்துச்சு. அதுக்கு நிறையா காரணங்கள். எப்படி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, அந்த கேள்வி நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த கேள்வி வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரியுது. இதுதான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் பார்க்குற அந்த விதத்தில் தான் பார்க்குறேன். இன்னொரு வந்து மாற்றத்துக்கான தலைவர் இல்லை, தீர்வுக்கான தலைவர். நான் இதை எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். விஜயன்னா ஒரு விஜய் வந்து மாற்றம் அப்படிங்கிற மாற்று கட்சி இல்லை, விஜயன்னா ஒரு தீர்வு. ஹி இஸ் நாட் அ சேஞ்சர், ஹி இஸ் அ சொல்யூஷனிஸ்ட். தீர்வு அரசியல் தான் அவர் கொடுக்க போகிறார். மாற்று அரசியல், திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று மதிமுக, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் மையம் வரைக்கும் ஆரம்பித்து. தட் சொல்யூஷனிஸ்ட் இஸ் சால்வ் த என்டையர் ப்ராப்ளம்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் பார்க்குறேன். அதில் அது ஏன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக இன்னொரு விஷயத்தை எடுத்து வச்சார். என்ன எடுத்து வச்சார்னா, தமிழகம் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்தோட சிறந்தது எல்லா விஷயத்துலையும், ஆனால் 3 விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குது. பின்தங்கினா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒன்று வந்து கரப்ஷன். இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது, எந்த மாநிலத்திலுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. கரப்ஷனை முக்கியமாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்து வைக்கிறாருன்னா, கம்யூனலிசம் கொஞ்சம் வப்புவாதம் இருக்குது, அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் அதை வர விடாமல் தடுத்துருங்கன்றார். அவர் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் தடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் வர விடாமல் தடுத்துக்குங்க அப்படின்றார். முக்கியமாக ஒரு கரப்ஷன் எடுத்து வைக்கிறார். அப்புறம் டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறார். அதுக்கும் என்ன சொல்கிறாரு, சுனில் கவாஸ்கர் பையனும் கபில் தேவ் பையனும் அவன் தான் இங்கே விளையாடணும், கிரிக்கெட் ஆடி இருந்தான்னா சச்சின் டெண்டுல்கரும் எம்எஸ் தோனியும் நமக்கு கிடச்சிருக்காது அப்படின்றார். ஸோ அவர் எவ்வளோ கீனாக தமிழர்களோட பாலிட்டிக்ஸை அளந்து வச்சுருக்காருன்றதை பாருங்கள். அதை தான் ஆதவர்ஜுன் முன்னாடியும் சொல்லிட்டு போகிறாரு, 9 லட்சம் கோடி கடன் இருக்கும், வாங்குற கடன்லேயே நீங்கள் ஊழல் பண்ணிட்டுருக்கீங்கன்றார். இவர் வந்து என்ன சொல்கிறார், உலகத்தில் இந்தியாவிலே அதிக ஊழல் பண்ணுற நாடு தமிழ்நாடு தான் அப்படின்றார். திட்டங்கள் இருந்தாலும் ஊழல்கள் நடக்குதுன்றார். அப்போ அந்த எண்ட் பாயிண்ட் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளையும், இந்த ஜாதி, இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிசம் ரேஸ் இருக்கு இல்லையா, இதையும் முக்கிய காரணமாக கொண்டு வந்து உள்ளே வைக்கிறார். இந்த பாயிண்டில் எடுக்கும்போது இவர்கள் இதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டுக்குன்றதை தெளிவுபடுத்திட்டு பிடிச்சிட்டாங்க. இதுதான் இஷ்யூ, கோர் இஷ்யூ ஆஃப் தமிழ்நாடு என்னன்றதை பிடிச்சாச்சு. அப்புறம் வாரிசு அரசியல் சொன்னார். ஆமாம், அதுதான் கோராக வச்சுட்டார். இதை அது பண்ணுறது யார்? அந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க தானே கரப்ஷனும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு பிரதானமாக கரப்ஷன் எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன இஷ்யூன்றதை பிடிச்சாச்சு. அதுவும் திருப்பி சொல்ல 2-3 தடவை சொன்னார், அஜெண்டா ரெடி அப்படின்ட்டாரு. ஸோ வரும் காலங்களில் திமுக அரசின், மேபி அதிமுகவும் சேரலாம் தெரியாது, பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக அரசின் ஊழல் பட்டியல்கள் அனைத்தும் சகட்டு மெனிக்கு கிழிக்கப்படும் தமிழகம் ஃபுல்லாக. அண்ட் வந்து எவ்ரிடே வந்து எவ்ரி மினிட் வந்து பிரேக்கிங் நியூஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ திமுகவுடைய ஊழல் பட்டியலை வந்து ஆதவர்ஜுன் வந்து தன்னுடைய கையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. அஜெண்டா ரெடின்றார், எதுவுமே நமக்கு தெரியாமல் பேச மாட்டோம் பிரதர். நான் கணக்கிற கணிப்பு இவர்கள் முக்கியமாக ஆதவர்ஜுனா சொன்னது அதான். மேலை நாடுகள்லையும் இருக்கு,
சொல்லுங்க, கேளுங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பிரசாந்த் கிஷோர் 2021 திமுகவுக்காக தேர்தல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். வேலை செஞ்சார், 1.5 வருஷம் வேலை செஞ்சு கொடுத்தாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அவருக்கான சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஐபேக் நிறுவனத்துக்கான எவ்வளவு செலவாகும் சொல்ல டோட்டல் தொகை திமுக வந்து கொடுத்துச்சு. அதே சமயம் 2016 நமக்கு நாமே அந்த ஸ்டாலின் அவருடைய சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், 2019 எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணவர் வந்து ஆதவ் அர்ஜுன். ஸோ அப்போல்லாம் இவங்க 2 பேத்துக்கும் வந்து தெரியலையா இந்த கரப்ஷன் வந்து இந்த கட்சிக்குள்ள நடக்குது, இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய வாரிசு அரசியல் வந்து தலை தூக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாரிசு அரசியல் தலை தூக்குது, இதுக்கு எப்படி நம்ம போய் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு தெரியலையா? இப்ப வெளியே போய் அதன் பிறகு இன்னொரு கட்சியில சேர்ந்த பிறகுதான் இது எல்லாமே வந்து தெளிவானாரா ஆதவ். அதே சமயம் ஜான் சுராஜ் கட்சியினுடைய தலைவரா வந்து இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். அவரு அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் இருந்தார், இப்பவும் ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் வந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திமுக மேல இது மாதிரியான ஒரு கரைபடிந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து இருக்கு, கரப்டட் பார்ட்டியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காமலாம் வந்து கையெழுத்து போட்டு நான் மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வேலை செஞ்சிருப்பாரு. ஸோ அப்பெல்லாம் இது வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்றது கேள்வி தெரியல. உங்களை கேள்வி கேட்க நீங்க அப்படியே பதில் சொல்லுங்க. ஓகே, சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய கேள்வி தேவையில்லை. நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரேன். 2021 டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் வந்து, அதாவது சொன்ன மன்னர் ஆட்சின்னு சோகால் சொல்கிறாங்கல்ல, இவங்க எலெக்ஷன் ஜெயிச்சு முடிச்சு 21க்கு அப்புறம் தான் இது நடக்குது. சரியா? இப்போது கருணாநிதி ஐயா கலைஞர் இருக்கும்போது கலைஞர் இறந்ததுக்கப்புறம் தலைவராகிறாரு, முதலமைச்சராகிறாரு. யாராவது ஸ்டாலின் ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்ல. அவரோட பையன் தானே, ஏன் எதுவுமே சொல்ல? ஆனால் இன்றைக்கி ஏன் உதவி புரோக்கு மட்டும் இவ்வளோ விமர்சனம் வருது? மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், டைனாஸ்டி பாலிடிக்ஸ் ஏன் வருது? அவரோட பையன் தானே, கலைஞரோட பையன் ஸ்டாலின். அதே வந்து உட்கார்றாரு, அவருக்கு வரல, இவருக்கு ஏன் வருது அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் 50 வருஷம் கட்சிக்கு உழைச்சிருக்காரு, படிப்படியாக தான் மேலே வந்திருக்காரு. இங்கே பேராட்ராப்பிங் சொல்லுவாங்கல்ல, அந்த பேராட்ராப்பிங் நடந்ததுனால் விமர்சிக்கப்படுகிறார் உதயநிதி ஸ்டாலின். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே கலைஞர், அவரோட பையன் ஸ்டாலின் வராரு, எதுவும் வந்து விமர்சனம் ஆகலை. அதே ஸ்டாலின், அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின், உதயபுரம் வராரு, விமர்சனமாக பேசப்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த உழைப்பும் அந்த கட்சிக்கான ஒரு இது இருக்குல்ல, இது நடக்கவில்லை என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அது வந்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை தாண்டி எல்லோரும் இதை பேசுகிறாங்க. ஸ்டாலினையும் பேசல, இவரையும் பேசுகிறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக? அதுதான் விஷயம். அந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் 21 இல்லை, 3 வருஷத்துக்குள்ள, 40 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல பிரதர். ஸ்டாலின் 40 வருஷம் ஆச்சுல்ல, மேயராக இருந்தார், எம்எல்ஏ ஆனார், மேயர் ஆனார், அதுக்கப்புறம் வந்து இந்த அமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் செயல் வீரராகி துணை முதலமைச்சராக இருந்தார், செயல் தலைவராக இருந்தார், அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் செயல் தலைவரே வந்து 2016க்கு பிறகு. ஆமாம், அதுக்கு முன்னாடி இளைஞரணி தலைவராக இருந்தார், இளைஞரணி செயலாளராக இருந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் 40 வருஷ அரசியல் ஒன்று இருக்குது அவருக்கு. அந்த 40 வருஷ அரசியலுக்கும் 4 வருஷ அரசியலுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான் விமர்சிக்கப்படுகிறது. இங்கே அவர் பையன்றது மட்டும் இல்லை, ஸ்டாலின் மேலே விழாத விமர்சனம் வந்து உதயநிதி மேலே அதிகம் விழுது அப்படிங்கிறீங்க? அதிகம் இல்லை, உதயநிதி மேலே ஏன் ஃபுல்லாகவே விழுது? எல்லாருமே அதானே பேசுகிறீங்க, ஏன் விழுது? அப்போது இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. சரி, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஓகே, பாதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லைனா பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், அப்போல்லாம் தெரியாது, இப்போ மட்டும் தெரியுதா அப்படின்றீங்கல்ல, அதற்கு காரணம் தவறு செஞ்சுட்டேன், பிராய்ச்சித்தம் தேட வந்திருக்கேன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டு, நான் தான் வந்து உட்காத்தி வச்சேன், தவறு பண்ணிட்டேன், ஒரு தப்பான கட்சியை வந்து அரசாங்கத்தில் உட்காத்தி வச்சு நான் பண்ண தவறை திருத்தி கொள்ள, பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்ள ஒரு உண்மையான நேர்மையான தலைவனுக்கு நாம் செஞ்சால் மட்டுமே தமிழக மக்களுக்கு நாம் செய்த தவறை இதுவாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்டில், செஞ்ச தவறை வந்து திருத்தி கொள்ள முடியுன்ற ஒரு பாயிண்டில் விஜயநாக்கு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிகேவும் ஆதவும் போட்ட ஸ்கெட்சில் தான் வந்து இனிமேல் விஜய் பயணிக்க போகிறாரா? பிகே வந்து அல்ல, அப்படி கிடையாது, இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா பிகே வாஸ் வெரி கிளியர் ஸ்டேட்டிங் தட் ஐ எம் நோ நீட் ஃபார் எனி ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாஸ் ஃபார் விஜய்னான்னு சொல்லிட்டார். நான் தேவையில்லைங்க விஜய்க்குன்ட்டார். அவரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டார், நான் விஜய்க்கு தேவையே கிடையாது, ஜஸ்ட்டு நான் அப்படியே வேடிக்கை பார்க்க போகிறேன், அவங்க செய்யறதுல ஒரு அட்வைசராக என்னென்னன்றது சொல்ல போகிறேன். கன்சல்டிங் அட்வைசர்பாங்கல்ல,
அதுதான் செய்ய போகிறேன். இல்லை அட்வைசர் அப்படின்னாலே அங்கே ஆலோசகராக நான் இருப்பேன். இல்லை ரெண்டு விஷயம் இருக்குல்ல, நிறையா விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர் வந்து உங்களை பார்க்குறாரு. அந்த டாக்டர் தான் உங்களை எல்லாமே பார்த்துப்பாரு. சீனியர் டாக்டர்னு ஒருத்தர் வருவார். அந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டர், டீன், வாட் எவர் இட் இஸ் வில் கம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அ கன்சல்டன்ட். ஓ அப்படியாப்பா, ஓகே, இதை மட்டும் மாற்றிக்க, சும்மா இது எவ்வளோ கொடுக்குற, 10 mg கொடுக்குறியா, 10 mg ரொம்ப ஹெவியாக இருக்கும், 5 mg கொடுத்துரு போதும். சின்ன ஒரு 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 கரெக்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபைன் டியூன் பண்ணுற இடத்துல தான் நான் இருக்க போகிறேன். அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு. பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சிச்சு ஜெயிக்க போகிறார் விஜய் நான் 26லன்றது. அவர் வந்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமாக ஏதாவது ஐடியா பற்றி சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான், கமிட்மெண்ட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு விட்டுறாதீங்க, கமிட்மெண்ட்டாக இருங்க, கம்பேஷனேட்டாக இருங்க. அது பார்த்தாலே தெரியுது உங்ககிட்ட எல்லாம் தேவைப்படுது, கமிட்மெண்ட், அவ்வளோதான். ஒரே ஒரு ஐடியா அவர் யார் கொடுத்தாருன்னா, அந்த இடத்துல சொல்ல வேண்டியது 100 நாட்குள் 10 பேராவது ஒவ்வொருத்தர் சேர்த்துருங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அவ்வளோதான். அது எப்போவுமே கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் சொல்கிறேன். ஆனால் அவருக்கு எந்த ஐடியாவும் கொடுக்குற மைண்ட் செட்லேயே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் க்ளீனாக என்ன பண்ணார், நீ தோனிக்கு கொடுக்குற ஆதரவு எனக்கு கொடுக்கணும். ஏன்னா தோனி சிஎஸ்கே ஆகி ஜெயிச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு, நான் வந்து விஜய் ஜெயிச்சு கொடுப்பேன், தமிழில் வந்து பேசுவேன், உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிகிறார். அதுதானே பிரதமராக பேசினார். அப்புறம் டிஎம்கேவுக்கு ஒர்க் பண்ண அந்த யுக்திகளை வந்து கண்டிப்பாக பிகே வந்து விஜயிடம் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக என்னென்ன மாதிரியான விஷயங்களை களத்தில் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மொத்த தகவலும் பிகே கையில் இருக்கும்போது திமுக இனி டிவிகேவை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி இருக்காது ப்ரோ. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது இங்கே அப்படின்னு பண்ணுற ஆள் பிகே இருக்க மாட்டார், யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்தவன், என்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் உடனே என்னோட எதிர்கட்சியான திமுகவோ அதிமுகவோ சொல்கிற உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்வீங்களா? பேச மாட்டீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? இங்கே உட்காந்து நம்ம பேசுகிறது நம்மக்கிட்ட இருக்கிற மட்டும்தான். அந்த மாதிரி அது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அவங்களோட வீக்னஸ் என்னன்றது தெரியும். இதுதான் ஒரு வீக்னஸ், இப்படி பண்ணால் இப்படி கரெக்டாக இருக்கும், உங்கள் ஸ்ட்ரென்த் இதான், இதை தான் பேசுவாங்களே தவிர அவங்களோட டேட்டா என் கையில் இருக்குது, அவங்களோட இது என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் வந்து பிளான் பண்ணி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரியான ஒரு இன்டீசென்ட்டான அதான் மேபி இப்படி வச்சுக்கலாம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை வந்து கண்டிப்பாக மீற மாட்டார், பிரேக் பண்ண மாட்டார் பிகேன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா கட்சியும் அவங்களை கூப்பிடுது. புரியுதுங்களா? இந்த வாட்டி இந்த கட்சிக்கு வேலை செய்கிறார், அடுத்த வாட்டி அதே நான் ஸ்டேட்டில் வேறு எதிர்கட்சிக்கு வேலை செய்கிறார். ஏன் கூப்பிட்றாங்க? என்னடா இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது, அப்போ நாளைக்கு இவனை கூப்பிட்டேன், நாளைக்கு நம்ம எதுக்காக நம்மளுக்கு போய் அங்கே சொல்ல மாட்டானான்னு பார்க்கல. அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும்தான் அவரை வந்து தொடர்ந்து எல்லா ஸ்டேட்லையும் கூப்பிட்டுருக்காங்க. விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் வந்து எல்கேஜி யூகேஜி சண்டை மாதிரி பிஜேபியும் டிஎம்கேவும் வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. பல ஊர்களில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பலகைகளில் இந்தி எழுத்துக்கள்லாம் வந்து அழிப்பதற்காக கருப்பு மையெல்லாம் கொண்டு போய் அழிச்சிட்டு தங்களுடைய போராட்டத்தை வந்து கடுமையாக இந்திக்கு எதிராக பதிவு செய்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்கேஜி யூகேஜி சண்டைன்னு சொல்கிறது என்ன மாதிரி பொருள்? அவர் போராட்டத்தை ஒன்றும் கொச்சப்படுத்தி சொல்லலையே. எதை எல்கேஜி யூகேஜின்னு சொன்னார்? சோஷியல் வலைதளத்தில், அதாவது வந்து சமூக வலைதளத்தில் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறது யார்? நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் எல்கேஜி யூகேஜி தனமாக இருக்குதுன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டே வேறு மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ அப்போ அப்படி தான் உங்களுக்கு தோணும். அவர் தெளிவாக படுத்துறாரு. எங்கள் சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, அதற்கான நேரமாக என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டு நிற்கிறீங்க அசிங்கமாக அப்படின்றாரு. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? தினத்துக்கு கல்வித்துறை அமைச்சரோ துணை முதலமைச்சரோ மோடியை போய் பார்த்துருக்கணும். உங்கள் இதில் இருக்கிற இந்த கல்வி அமைச்சர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வரணும். 40 பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு சார் வச்சுருக்கீங்க? ஹேஷ்டேக் போடுவா, உட்காந்துக்கிட்டு கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் போட்டுக்குவா. இப்போ தாவேக்கால் இருக்கவங்க ஹேஷ்டேக் போடுறாங்களே சார், அது தாவேக்காட் போடலையே, அது மக்களாக சுயமாக போட்டது. எப்பா நீங்கள் 2 பேரும் வேணா தயவுசெய்து போய் தொலைங்க,
அப்படின்னு சொல்கிறது அது மக்கள் போட்டது, தாவேக்கா போட்டதா? அவரே என்ன சொல்கிறாரு, யார்பா நீ, எங்கேருந்துப்பா வந்தீங்க, எங்களுக்கே தெரில நீங்கள் யாருன்னு, டிவிக்கே ஃபார் டிஎன்னு வரீங்க, ஸ்லீப்பர் செல்ஸாக இருப்பீங்களோ அப்படின்னு சிரிச்சிங்கன்னே சொல்கிறாரு. அது பண்ணது யார்? மக்கள். அப்போ மக்கள் தெளிவாக இருக்கா? நீங்கள் 2 பேரும் டிவிக்கு ஐடிவிங் போடவே இல்லை அப்படிங்கிறீங்களா? ட்ரெண்ட் பண்ணது யார் பிரதர்? எங்கே அஃபிஷியலாக டிவிக்கே ஃபார் டிஎன் அஃபிஷியலாக போட்டு வந்துச்சா? காட்டுங்க, எடுத்து காட்டுங்க பார்ப்போம். வரலையே. நாங்கள் போட்டோம் பிரதர். கெட் அவுட் பிஜேபி, கெட் அவுட் டிஎம், கெட் அவுட் பிஜேபி டிஎம், கெட் அவுட் டிஎம்கே பிஜேபி நாங்கள் போட்டோம். ஏன்னா உங்கள் தொல்லை தாங்க முடியல, தயவுசெய்து போய் தொலைங்கடா 2 பேரும்ட்டு. அதுதான் அவர் சொல்கிறாருங்க. நாங்கள் போட்டோம், எங்களுதும் ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் திடீர்னு யாரோ பார்த்தா வேற ஒருத்தர் போட்டிருக்காரு டிவிக்கே ஃபார் டிஎன்னு. அதுக்கப்புறம் பசங்க எடுத்து அது ட்ரெண்ட் பண்ணுறாங்க. போட்டது யார்? அஃபிஷியலாக போட்டது தாவேக்காவா? இல்லையே. அவங்க பேஜில் காட்டுங்க அஃபிஷியலாக இருக்கான்னு. போடலை, யாரோ ஒருத்தர் போட்டுங்க. அப்போ மக்கள் தான் போடுறான். மக்கள் 2 பேரும் வேணான்ற தெளிவுபடுத்துகிறான். இங்கேயே தெரியுது, யாரும் கேட்கலையே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் சொல்ல நாளைக்கு நான் 6 மணிக்கு போடுறேன், யாருக்கு ஜாஸ்தி போது பார்க்கலாமா அப்படின்னு. என்னங்க இதெல்லாம் தலைவன் பேசுகிற பேச்சு மாதிரி அங்கே இருக்குது. ஒரு படித்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அப்போது இவங்க என்ன திசை திருப்புறாங்க? அவங்க என்ன திசை திருப்புறாங்க? கொழாடி சண்டை மாதிரி இது. இந்த ஏரியாக்குள்ளே மச்சான் அவன் நம்ம ஏரியாவில் வந்தால் வெட்டுறோண்டா, ஆமாம் மாப்பிள்ள அவன் நம்ம ஏரியாவில் வெட்டுறோண்டான்னு இந்த ரவுடிசம் ஃபைட் ஒன்று இல்லை, அந்த மாதிரி முடிஞ்ச அண்ணா சிலையில் கால் வைன்றாரு. அவர் எங்கே வரணும்னு சொல்லு, நான் ஒருத்தையில் வந்து நிற்கிறேன் பார்ப்போமான்றாரு. அதனால தான் ப்ரோ அவர் சொன்னார். அவர் சொன்னது தப்பே இல்லை. அவர் ரொம்ப டீசெண்டாக பேசினார். கேவலமாக பேசியிருக்கணும் நியாயமாக பார்த்தா. ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காரு. அதுக்கே அந்த மனுஷனுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விஜய்க்கு பதிலடியே வந்து கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து 3 மொழி பேசலாம், தாவேக்கா தொண்டர்களாக இருக்கிறவங்க குடும்பத்தில் வந்து 2 மொழி தான் வந்து பேசணுமா? இதெல்லாம் என்ன ப்ரோ, வாட் இஸ் லைஸ் ப்ரோ அப்படிங்கிறது இதெல்லாம் குறிப்பிட்டு அண்ணாமலை ஃபுல்லாக பார்க்கல. அமித்ஷாவோட இருந்திருக்காரு போல இருக்கு. யாரோ சொன்னதை கேட்டு பேசியிருக்காரு. முதல்ல அவர் மொத்த 12 நிமிஷமாக தான் பேசியிருக்காரு நீ விஜயன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கள். ப்ரீச்சிங்லாம் சொல்கிறாரு இல்லையா, வாட் யூ சே யூ ஷுட் ப்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாரி, வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ கமெண்ட் சீ த வீடியோ, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுன்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்ல வந்தார், படிக்கிறது அவனோட விருப்பம். 3 மொழி படி, 2 மொழி படி, என்ன வேணாலும் படி. தாவேகா தொண்டர்கள்லாம் வந்து 2 மொழி தான் படிக்கணும், 3ஆவது மொழி படிக்கக்கூடாது, உங்கள் பசங்களை எல்லாரையும் கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருனா சொன்னார். எங்கேயா சொன்னாரா? அப்படி சொன்னார்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவேன், என் புள்ள மட்டும் 12 மொழி படிப்பான், ஆனால் என்னோட தொண்டனாக இருக்கிற நீ என்னை தலைவனாக நீ ஏற்றுக்கிட்டா இதான் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னார். நான் சொன்னார், மொழி அவன் இஷ்டம். 3 மொழி வேணால் 3 மொழி படி, 2 மொழி வேணால் 2 மொழி படி, 4 மொழி வேணாலும் 4 மொழி படி, எவ்வளோ நீ படிச்சுக்கோ, ஒன்றை தடுக்க யாரும் இல்லை. ஆனால் 2 மொழி கொள்கை என்பது அரசாங்கத்தின் பாலிசி கொள்கை. அது மூலமாக நாம் வெற்றி அடைஞ்சிருக்கோம். அந்த வெற்றியை ஏன் சிதைக்கணும்? நல்லா தானே போயிட்டுருக்குது, அப்புறம் எதுக்கு அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் சொல்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதாவது திமுக வீழ்த்தும் வரை செருப்பை காலில் அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு 4 நாள் பேசிட்டு 5ஆவது நாள் காலில் செருப்பு போட்டுலாம் அலையக்கூடாது. சரியா? மறந்துடுவாங்க மக்கள்னு. ஒரு விஷயத்த சொன்னான்னா ஒரு தலைவன் அவன் யார் தெரியுமா? ஒரு வார்த்தை கொடுத்தான்னா சாகிற வரைக்கும் காப்பாற்றுறவன் தான் உண்மையான தலைவன். சும்மா வந்து மீடியாவை பார்த்த உடனே ஸ்டண்ட் அடிக்கிறவன் தலைவன் கிடையாது. முதல்ல அவர் சொன்னார் இல்லையா, வாட் யூ சே வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ்னு. அப்போ அவர் சொன்னதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம். நம்ம சொல்லலை, அவராக தான் சொல்லிக்கிட்டார். திமுக ஆட்சியிலேருந்து எடுக்கும் வரை காலில் காலனி அணிய மாட்டேன். காலனியில் தான் அணிஞ்சிட்டு இருக்கிறாரு. ரவுண்டு கட்டி போட்டு அடிச்சிருக்கிறானுங்க, பார்த்தீங்களா நீங்கள்? அப்புறம் முதல்ல போய் அவரை பேச சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் மற்றவனை சொல்லலாம். உனக்கு ஒருத்தரை பார்த்து உன்னோட ஆள்காட்டி விரல் அடுத்தவனை காட்டுதுன்னா பாக்கி 3 விரல் ஒன்றை பார்த்து நிற்கிது. அதை பார்த்துட்டு அவர் பேச சொல்லுங்கள். அது ஞாபகம் இருந்துச்சுன்னா அவர் இனிமேல் மாதிரி பேச மாட்டார். விஜய் அவர்கள் இந்த ஆண்டு விழாவில் பேசும்போது இந்த மும்மொழி கொள்கை விவகாரம், இந்த பிஜேபி டிஎம்கே சண்டை, இது குறித்து மட்டும்தான் வந்து பேசியிருக்காரு. வேற எதுவுமே பெருசாக வந்து பேசலை. மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது, ஏன் அது குறித்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து பேசலை அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு விமர்சனமாக வந்து வைக்கப்படுது. ஏன் விஜய் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராடக்கூடியது, அப்புறம் இன்னும் பல்வேறு விவகாரங்களை வந்து எடுத்து பேசலை? எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது பிரதர். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க ஆண்டு விழாவில் அவர்களோட
வெற்றிக்கான வாய்ப்புகள் என்ன, எப்படி வெற்றி அடையணும், எதை நோக்கி பயணிக்கணும், எப்படி மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசினா தானே சார் மக்களோட மக்களா கலந்து நம்ம வந்து அந்த வெற்றிக்கு நெருங்க முடியும், வெற்றி கோட்டை தொட முடியும். அதுதான் வரேன். அதுக்கு நான் ரெடி ஆகணும்ல. இப்போ என்ன பிரச்சனை, உங்களுக்கு யூத், நீங்கள் வந்து வெறும் யங்ஸ்டர்ஸு, உங்ககிட்ட யாருமே இல்லை, உங்களுக்கு வந்து கட்டமைப்பே இல்லைன்றீங்க. 120 மாவட்ட செயலாளர் காமிச்சிட்டாரு, கரெக்டாக? நீங்கள் எப்படி இருந்துச்சு அந்த அவங்களோட ஆண்டு விழா? சமத்துவ பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம். சமத்துவ விழா இதுதான், இந்த கட்சி தாங்க சமத்துவம். இதே மாதிரி ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த ஸ்டேஜ் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்ட்டுன்னு? சிம்மாசனம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த ராஜா மட்டும் உட்காந்துருப்பார் தெரியுமா, மற்றவங்கெல்லாம் கீழே உட்காந்துருப்பான், அவர் மட்டும் மேலே உட்காந்துருப்பார்ல மன்னர் ஆட்சியில். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே இருந்துச்சு. 120 மாவட்ட செயலாளர்களையும் பின்னாடி உட்காந்து வச்சுருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு சேர் போட்டாங்களா? இந்த மாதிரி சாதாரண சேர், எல்லாரும் உட்காந்து அதே சேர் தான் அவருக்கு மட்டும். கரெக்டு தானே? அப்புறம் அது மட்டும் இல்லை, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரையும் பேச வச்சுருக்காரு. 120 மாவட்ட செயலாளர் சார்பாக ஒருத்தர் பேசினாரா? கவிதை சொன்னாரா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா? கொள்கை பரப்பில் வரும்போது ராஜ்மோகன் மிக சிறப்பாக இது நடத்தினாரா? ஆங்கர் பண்ணாரா? நடுவில் அவரோட ஐடியாலஜி எடுத்து பேசிட்டார், தனியாக பேசாமல். அதுக்குள்ளேயே அவரும் இதை பற்றின விஷயங்கள் தான் பேச வேண்டியதை அழகாக சொல்லிட்டார். எல்லோரையும் எவ்வளோ அருமையாக உள்ளே வரவேற்றார். லைலாமணி பேசியிருக்கார் அது சம்மந்தமாக, அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. பொருளாளர், பொதுச் செயலாளர், ஐடி விங். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட், தேர்தல் பிரச்சார வர்க்கத்துலேருந்து ஆதவ அர்ஜுனா. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேசியிருக்காங்க. அந்த சமத்துவத்தை அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. கடைசியில் தலைவர் பேசுகிறாரு, அவங்களோட ஆண்டு விழா. அந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு சந்தோஷமாக எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அது. 2வது ஆண்டில் அடி எடுத்து வைத்து போகிறாங்கன்னு அங்கே பாசிட்டிவிட்டியாக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு பிரச்சனை தான் இருந்துன்னே இருக்குது. இது வந்து தீரவே தீராத ஒரு பிரச்சனையாக தானே ஓடுது. எந்த காலத்தில் நீங்கள் தீர்க்க போகிறீங்க? எந்த ஆனாலும் தீர்க்க முடியாது. அதனால் இந்த இடத்துல நம்ம இதை எடுக்க வேண்டாம். நம்ம ஆண்டு இதை நான் பேசிட்டேன் அப்படின்னா அவர் ஆண்டு விழா பற்றி பேச மாட்டீங்க, குறைக்கப்படும். இப்போ நான் பேசுகிறேன்ல, 120 மாவட்ட செயலாளர் உட்காந்து வச்சிருக்காரு. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி 120 கட்டமைப்பே இல்லை. நீங்கள் 120 மாவட்ட செயலாளர் நான் காமிச்சிட்டேன். வெறும் 120 மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ளே உட்காந்துருந்தாங்க. பார்த்தீங்களா? கூப்பிட்டு உட்காந்து வச்சாங்க, கையெழுத்து போட்டு வந்து உட்காந்தாங்க. அவங்க பேர் கூட கூப்பிட்டு உட்காந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கட்டமைப்பு நான் உருவாக்கிட்டேன். அடுத்தது கேட்டது நீ என்ன? பூத் வாலண்டியர். 69,000 பூத் வாலண்டியர். ஒரு பூத் வாலண்டியருக்கு 10 பேர். இது வரைக்கும் பூத் வாலண்டியருக்கு என்ன பிஎல்ஏ சொல்கிறாரு இல்லையா, மாநாடு நடத்தலை, நான் நடத்தி காட்டுறேன் பார், அப்போ தெரியுண்டா நான் யாருன்னு சவால் விட்டு போகிறார். மேடல் நின்று சவால் விட்டுட்டு போகிற ஒரு தலைவனாக நிற்கிறார். அதை பாருங்கள். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருந்தாருன்னா அவங்க ஆண்டு விழாலையும் அவர்களை பற்றின இன்னைக்கு பேசுகிறோம் இல்லை, இது எல்லாமே டைல்யூட் ஆகி ஏங்க எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து மக்கள் தாங்க ஓட்டு போட போறாங்க. மறுபடியும் கட்சிக்காரர் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியுமா என்ன? மக்கள் ஓட்டு போட்டாதாங்க ஒரு தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும். எங்கங்க பேசணும் அதுதான் அங்கங்க தான் பேசணும். புரியுதா? எல்லாத்துலயும் மக்கள் பிரச்சனை பேசணும் உளறி கொட்டிட்டு இருக்க முடியாது. ஃபோக்கஸ்ட் இன்னைக்கு எதை பத்தி? மக்களுக்காக தானே விஜய் அரசியலுக்கு வந்தாரு. ஃபோக்கஸ்ட் எதை? அவங்க கட்சிக்காரங்களுக்காக கேக்குறேன். இன்னைக்கு முடிச்சா நாளையோட போயிச்சா? நாளைக்கு எதுவும் இல்லையா? நாளைக்கு பேசுவாரு, நாளைக்கு பேசுவாரு, பேசிட்டு போவாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன, எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க மீடியாக்காரங்க இதை தான் பேசணும். நீங்க யாருங்க சார் டைரக்ட் பண்றதுக்கு? உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? இப்ப நீங்க இந்த கேள்வி தான் கேட்கணும், அவங்களை கேட்கட்டுமா? நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க, எனக்கு இந்த கேள்வி கேளுங்க, ஏத்துப்பீங்களா? நீங்க சொல்லுங்க நீங்க எனக்கு ஏத்துப்பீங்களா? நீங்க ஏன் சார் அந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்கு இந்த கேள்வி தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல, நீங்க அந்த கேள்வி மட்டும் கேட்பீங்களா? தமிழ்நாட்டு அளவில் அரசு முன்னெடுத்திருக்காங்க. நான் சொல்லும் கேள்வியை மட்டுமே தான் நீங்க கேட்கணும்னா நீங்க கேட்பீங்களா? இப்ப நீங்க கேட்கற கேள்வி தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற கேள்வி, நான் கேட்ட கேள்வி, இந்த கேள்வியை கேட்டா நீங்க பதில் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் இதை தான் பேசணும், அதை தான் பேசணும். நீங்க யார் சார் டைரக்ட் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் அவர் கட்சி, அவர் இஷ்டம் சார். அவர் பேசுவார், எங்க பேசணுமோ அங்க பேசுவார். இன்னைக்கு அவரோட ஆண்டு விழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அந்த வெற்றி விழால மகிழ்ச்சியான தருணத்துல அவர்களோட மக்களுக்கு, அதாவது அவர்கள் கூட பயணிச்சா சார். 1 வருஷமா நாய் மாதிரி அலைஞ்சிருக்கான் சார். அவன் 30 வருஷமா இருந்திருக்கான். அவனுக்கு வாழ்த்து சொல்லி அவனை கௌரவிச்சு அவனை மேலே விட்டுவீங்களா? திருப்பி நான் மக்கள் பிரச்சனையை பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்து மைக்க பிடிச்சிட்டு இருப்பீங்களா? அந்த விழா யாருக்கானது? அவர்களோட தொண்டர்களுக்கானது, அவர்களோட தோழர்களுக்கானது.
அவன் சொல்றான், நேற்று வரைக்கும் நான் ரசிகன், இன்னைக்கு வந்து என்ன தலைவனா மாத்திருக்கான் அப்படின்றான். அவர் பின்னாடி காமிச்சது வந்து சும்மா சீன் போடல, 120 தலைவனை உருவாக்கிட்டான் பார்த்துக்கோன்னு காட்டுறாரு. அவன் தான் தலைவன். ஒரு தலைவன் என்பவன் என் பின்னாடி எவ்வளவு தொண்டை இருக்கான்னு காட்டுறவன் தலைவன் இல்லை சார், எவ்வளவு தலைவனை உருவாக்கி இருக்கான் பாத்தியான்னு காட்டுறவன் தான் தலைவன். அதனால தான் காந்தி, அண்ணாலாம் மாபெரும் தலைவர்களா பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை யுகங்கள் ஆனாலும், எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவர்களாம் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் பேசுறோம்? தலைவர்களை உருவாக்கிய தலைவர்கள். தொண்டர்கள் யார் வேணாலும் உருவாக்கிடலாம், பெரிய விஷயம் இல்லை, காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வரலாம். ஆனால் தலைவன் நம்ம உருவாக்கணும். அதுக்கு அந்த தலைவனாக இருக்கணும். அவனை தான் நான் தலைவராக ஒருத்தனை பார்த்துன்னா அவன் தலைவனாக இருக்கணும். அப்போ தான் அவன் தலைவனாக முடியும். நீங்கள் அதை பேசல, நீங்கள் இதை பேசுன்னு கேட்காதீங்க. என்ன பேசியிருக்காரோ அதில் இருக்கும் விமர்சனங்களை எடுத்து வைங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை தானே பேசியிருக்கணும், இதை தானே பேசியிருக்கணும். சரி, இவர் ஜாக்டோ ஜியோ பேசிட்டாருன்னா நாளைக்கே பிரச்சனை தீந்துடும். தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்க தான் சார் அவர் பேசுவார். தீர்க்க முடியாத விஷயத்தை பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஜாக்டோ ஜியோ பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். வாக்களிச்சாங்கல்ல மக்கள், பொய் சொல்லி வாக்கு வாங்கினீங்கல்ல, அப்புறம் என்ன எடுத்துருக்கீங்க முடிவு? 4 வருஷம் கழிச்சு, இன்னும் 8 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, 10 மாசம், அடுத்த 9 மாசத்துக்குள்ள என்ன ஒரு கமிஷன் போட்டிருக்கீங்க. ஏன் இது முதல் நாளே போட மாட்டீங்களா? முதல் வருஷமே ஏன் 4 வருஷம் கழிச்சு போடுறீங்க? இதெல்லாம் கண் துடைப்பு, பொய் பிரச்சாரம், பொய் வாக்குறுதிகள். கரெக்டா? அவர் இந்த மேடை எங்களுக்கான மேடை, நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கட்சியை, எங்களோட கட்டமைப்பு 1 வருஷத்துல இருக்கு, அடுத்தது நான் ஒரு மாநாடு போடுறேன், நான் கொண்டு வரேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதை தான் நம்ம எடுக்கணும் அந்த இடத்துல. நீ ஏன் ஜாக்டோ ஜியோ பேசல, நீ ஏன் வந்து அதை பத்தி பேசல, நீ ஏன் இதை பத்தி பேசலன்னு கேட்கறதே வந்து முதல்ல தவறான விஷயம். அப்ப நீங்க எப்ப கேட்கணும்னா, அவர் வந்து உட்காருவார்ல கேள்வி பதில், அப்ப இந்த கேள்வியெல்லாம் எடுத்து வைங்க, அப்ப அவர் பதில் சொல்வார். ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்தில் இருப்பதை எடுக்கணே தவிர அதை இதை தான் செய்யணும்னு நீங்க வந்து டைரக்ட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல நம்ம கிடையாது. எனக்கு கூட 1000 விஷயம் இருக்கும், இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் நம்ம பேச முடியுமா? அப்படி கிடையாது. எதை குறிப்பிடுகிறார், அதில் இருக்கும் தன்மை என்ன, எதற்காக அதை குறிப்பிடுகிறார், இன்னைக்கு அவங்களோட விழா, அந்த மக்களுக்கு என்ன நான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு வர்றாரு, அதை தான் கொண்டு போய் சேர்க்கிறார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நமக்கு மிக்க நன்றி. நன்றி ப்ரோ.